நச்சுத்தன்மையை நீக்கி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கின்றது. அந்த வகையில் மூலிகைகளை நாம் எவ்வாறு உட்கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நாம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய நலமான காலை வணக்கங்கள். பொதுவாகவே நம்ம இயற்கை உணவுகள் அதே போல் பாரம்பரிய முறை உணவுகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நினைக்கிற மாதிரி வெறும் சுவைக்காக மட்டும் அந்த உணவுகள் கொடுக்கப்பட்டதில்லை. அந்த உணவுகள் உடலுடைய ஆரோக்கியத்திற்கும் காலநிலைகளுக்கு ஏற்ப உடலில் ஏற்படுகின்ற மாற்றங்களையும் பொறுத்து உடலை காப்பதற்கு கொடுக்கப்பட்ட உணவுகளாகத்தான் இருக்குது. குறிப்பாக நம்மளுடைய தமிழ் பாரம்பரிய உணவுகள் அப்படின்னு எடுக்கும்போது இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே ஆச்சரியப்படத்தக்க நிறைய விஷயங்கள் அதில் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. சமீப காலத்தில் வரக்கூடிய ஆராய்ச்சி கட்டுரைகள் எல்லாம் அந்த விஷயங்களை உறுதிப்படுத்துவதாக இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா முருங்கைக்கீரையை நம்ம இன்றைக்கு பார்க்கலாம். முருங்கைக்கீரை அப்படிங்கிறது ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய ஒரு மரமாக இருந்ததை நம்ம பார்த்துருக்கோம். எங்கள் வீட்டில் கூட நான் சிறு வயதிலெல்லாம் பார்த்திங்கன்னா குறைந்தது வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் முருங்கைக்கீரை இருக்கிறது நாங்கள் பார்ப்போம். இன்றைக்கும் நிறைய கிராமங்களில் பார்த்திங்கன்னா காய்கறிகள் சாப்பிடுகிறது ஒரு வழக்கமாக இருந்தாலும் கூட வாரத்திற்கு ஒரு முறையாவது விதவிதமாக அந்த முருங்கைக்கீரையை சமைத்து சாப்பிடுவதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த முருங்கைக்கீரையுடைய முக்கியமான மருத்துவ குணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது உடலுடைய ஜீரண மண்டலத்தை சரி செய்ய வைத்து உடலில் இருக்கக்கூடிய சத்துக்களை முறையாக உணவில் இருக்கக்கூடிய சத்துக்களை உடலுக்கு கிரகிக்க வைத்து உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கக்கூடிய, பெருங்குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி பெருங்குடலுடைய உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாக்களை அதிகப்படுத்தி உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான மருந்துகளில் ஒன்று எதுன்னு கேட்டிங்கன்னா முருங்கைக்கீரை தான் நம்ம சொல்லணும். இன்றைக்கு முருங்கைக்கீரையை பொறுத்தவரையிலும் அந்த மரத்தை பொறுத்தவரையிலும் அதோட வேர், அதோட மரப்பட்டை, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பிசின், அதோட கீரை, விதை, காயில் இருக்கக்கூடிய அந்த தசைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதி, பூ, இது எல்லாமே மருந்துக்கு பயன்படுறதை நம்ம பார்க்குறோம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்திங்கன்னா இன்றைக்கு பெண்கள் அந்த முருங்கைக்கீரையை சுத்தப்படுத்துவதற்கு நேரம் ஆகிறது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக முருங்கைக்கீரை சாப்பிடுகின்ற ஒரு வழக்கமே இழந்து போயிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அதனால தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கு பெண்களுக்கு கருமுட்டைப்பையில் கட்டி, கருமுட்டை பையில் நீர் கட்டி, மாதவிலக்கு கோளாறு, உடல் எடை சம்பந்தப்பட்ட கோளாறு, தைராய்டு சுரப்பியில் கோளாறுன்னு 1000 பிரச்சனைகளை அவங்க அனுபவிக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இன்றைக்கு உலகத்தில் தைராய்டு பிரச்சனைக்காக நிறைய வகையான ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டது. எது மருந்தாக இருக்க முடியும், எது தைராய்டு நோயை குணப்படுத்த முடியும், தைராய்டு சுரப்பியுடைய செயல்படுகின்ற விகிதத்தை எவ்வாறு மாற்றுவதுன்னு ஏகப்பட்ட ஆராய்ச்சிகள். ஒரே ஒரு மூலிகை மட்டும்தான் தைராய்டில் நேரடியாக வேலை செய்து தைராய்டு சுரப்பி வேலை செய்வதை குறைக்காமல் காப்பாற்றுகிறது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. எது தெரியுமா? முருங்கைக்கீரை. இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எவ்வளவோ நாடுகள் இந்தியாவிலிருந்து முருங்கைக்கீரையுடைய விதையை எடுத்து அந்த நாடுகளில் பயிரிட்டு அந்த முருங்கைக்கீரையை உணவாக சாப்பிடுங்கள் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்துறதை நம்ம பார்க்க முடிகிறது. நான் 2001 2003 வரையிலும் பார்த்திங்கன்னா நேஷ்னல் இனோவேஷன் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனில் கன்சல்டண்ட்டாக இருந்தேன். இந்த ஆர்கனைசேஷனோட வேலை என்னென்னா ஒவ்வொரு ஊரிலும் இருக்கக்கூடிய பரம்பரை வைத்தியர்களை சந்தித்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய மருத்துவ முறைகள் என்ன, அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அவங்க என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறது தான் என்னோடய வேலை. நான் இந்தியா முழுவதும் ட்ராவல் செஞ்சு இதுவரையிலும் பார்த்திங்கன்னா 25,000க்கும் மேற்பட்ட பாரம்பரிய மருத்துவர்களை சந்தித்தேன் அந்த 3-5 வருட காலத்தில். அப்போது நிறைய ஊர்களில் பார்த்திங்கன்னா இரத்த சோகை வருவதற்கான வாய்ப்புகள் இருந்தும் கூட அந்த ஊரில் இரத்த சோகை இருந்ததை அதிகமாக பார்க்க முடியல. உதாரணத்துக்கு சொன்னோன்னா ராஜஸ்தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் அந்த ஊருடைய பூமியில் பார்த்திங்கன்னா காரத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய பூமி அது. ஸோ அந்த தண்ணீரை அருந்தும்போது உடலில் இரத்த சோகை சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் மிக அதிகமாக ஏற்பட வேண்டும். ஆனால் நாங்கள் போய் பார்க்கும்போது அங்கே எந்த பிரச்சனையுமே இல்லை, மக்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தாங்க. என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியை மேற்கொண்டு என்ன விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஊரில் தினசரி உணவில் ஒரு வேளையாவது முருங்கைக்கீரையை அவங்க சேர்க்கிறத நம்ம பார்க்க முடிந்தது.
அப்புறம் அது சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகள் செய்து பார்க்கும்போது தான் அந்த ஊரில் இருக்கக்கூடிய வைத்தியர்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் கூட பெரும்பாலும் முருங்கைக்கீரையிலிருந்து எடுக்கக்கூடிய மருந்துகளாக இருந்ததை கண்டுபிடிச்சாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த ஆராய்ச்சியை யுனைடெட் நேஷனில் நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணேன் 2003ஆம் ஆண்டு. அப்போ பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்காவில் வந்து இந்த இரத்த சோகையினால் இறந்து போவர்களுடைய எண்ணிக்கை மிக மிக அதிகமாக இருந்தது. குறிப்பாக ப்ரெக்னென்ட் விமன், பிரசவற்றிருக்கக்கூடிய ஒரு தாய்க்கு தேவையான இரும்பு சத்து இல்லாததினாலே அவங்க இறந்து போக வேண்டிய ஒரு சூழல் மிக அதிகமாக இருந்தது. இதை எவ்வாறு குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய பரிந்துரை அவர்களுக்கு என்ன இருந்ததுன்னா, வீட்டுக்கு 2 முருங்கை மரம் கொடுங்க, டெய்லி 30 கிராம் முருங்கைக்கீரையை அந்த பெண்களை சாப்பிட சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோம். சரி, ஒரு பயிற்சியாக ஒரு ட்ரையலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒரு 500 கிலோ அளவுக்கு முருங்கை விதைகளை எடுத்து அங்கே இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கக்கூடிய தொண்டு நிறுவனங்கள் மூலம் அது கொடுக்கப்பட்டு அவங்க அதெல்லாம் நட்டு வச்சு செடியாக வளர்த்து அந்த கீரைகளை சாப்பிட ஆரம்பிக்கும்போது 13 கிராமங்களில் இந்த முருங்கை விதைகளை கொடுத்து முருங்கை வளர வைத்து அதை அவங்க உணவாக எடுத்துக்கொள்ள ஆரம்பித்த பிறகு இதை சாப்பிடுவதற்கு முன்பு பார்த்திங்கன்னா அந்த 13 கிராமங்களில் குறைந்தது மாதத்திற்கு 2 பெண்களாவது இறந்து போகின்ற ஒரு சூழல் இருந்தது. ஆனால் இதை ஆரம்பித்து 6 மாதம் கழித்து பார்க்கும்போது அங்கே வந்து இரத்த சோகையினால் உயிரிழப்பே ஏற்படவில்லை அப்படின்னு வந்துச்சு. அதன் பிறகு பார்த்திங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் முருங்கை விதைகளை இங்கேருந்து எடுத்து இன்றைக்கு ஆஃப்ரிக்காவில் நீங்கள் எங்கே போனாலும் முருங்கைக்கீரை கிடைக்குங்கிற அளவுக்கு அதை ஸ்ப்ரெட் பண்ணாங்க. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, நம்முடைய முன்னோர்கள் அந்த அளவுக்கு முருங்கைக்கீரையுடைய பலன்களையும் குணங்களையும் அறிந்ததுனால தான் வீட்டில் ஒரு ஓரத்தில் வயல் காடுகளில் களத்த மேடுகள்லாம் பார்த்திங்கன்னா முருங்கை மரம் வைக்கின்ற ஒரு பழக்கத்தையே நம்ம கொண்டு வந்தோம். அந்த முருங்கைக்கீரைக்கே இவ்வளவு பலன் இருக்கிறது. இன்றைக்கு கல்யாணமாகின்ற தம்பதிகளில் 130 பேருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் இயற்கையாக குழந்தை பெற்றுக்கொள்வது. ஆணுக்கு பிரச்சனை, பெண்ணுக்கு பிரச்சனை, இல்லைனா 2 பேருக்குமே பிரச்சனை இல்லை, இருந்தாலும் குழந்தை இல்லை. இந்த மாதிரி சவால்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இருக்கிறத பார்க்குறோம். இந்த சவால்கள் மிக மிக அதிகமாகும் போது செயற்கை முறை கருவூட்டலுக்கு போகிறோம். ஆனாலும் கூட மிகப்பெரிய அளவில் அதில் வெற்றி கிடைக்கிறதில்ல. ஒருவேளை அந்த மாதிரி குழந்தைகள் பிறந்தாலும் கூட சில வகையில் சில நேரங்களில் துரதிர்ஷ்டமாக நமக்கு குழந்தை ஏதோடு ஒரு பாதிப்போடு பிறக்கின்ற குழந்தைகளாக இருக்கிறத பார்க்குறோம். அப்போ இயற்கையான முறையில் ஆரோக்கியமான குழந்தை பிறப்பதற்கு என்ன தேவை அப்படின்னு பார்க்கும்போது முருங்கைப்பூ அதற்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து. குழந்தை இல்லாத தம்பதிகள் யாராக இருந்தாலும் ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைப்பூ எடுங்க, நல்லா அரைங்க. அதை வந்து நல்லா ஒரு கொட்டைப்பாக்கு அளவு இருக்கக்கூடிய ஒரு விழுதா பண்ணி காலையில் ஆண் பெண் 2 பேருமே சாப்பிட்டுட்டு ஒரு கிளாஸ் பால் குடிங்க, இல்லை வெந்நீர் குடிங்க. 6 மாதம் இதை ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக இயற்கையான முறையிலேயே குழந்தை பிறப்பதை நம்ம பார்க்க முடியும். எனவே நேர்களே, இந்த முருங்கைக்கீரை அப்படிங்கிறது செய்வதற்கு சிரமமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருந்தாலும் கூட உடலுக்கு அபிரிதமான மாற்றங்களை, ஆரோக்கியத்தை வழங்கக்கூடிய ஒரு அமிர்த பாத்திரம் தான் சொல்லணும். பெண்களுக்கு ஏற்படுகின்ற மாதவிலக்கு கோளாறுகள், கருப்பை கட்டிகள், கருப்பை கோளாறுகள், ஆண்களுக்கு ஏற்படுகின்ற இனப்பெருக்க மண்டலம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், ஈரல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், குடல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், குறிப்பாக இரத்த சோகை சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை இயற்கையான முறையிலேயே குணப்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அருமருந்து. இந்த முருங்கைக்கீரையை ஒரு மருந்தாக அல்ல, ஒரு உணவாக பயன்படுத்தி வந்தாலே நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளில் நம்முடைய பங்களிப்பை நாம் எவ்வாறு முழுமையாக அளிக்கலாம் என்பதை பற்றியும், அவற்றில் நம்முடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு உள்ளது என்பதை பற்றியும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோலே வான நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக நாம் இந்த நிகழ்ச்சியில் குற்றம் தொடர்பான நிறைய விஷயங்களை நாம் பேசியிருக்கிறோம். குற்றங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இயல்புகள், நோக்கங்கள், சமூக ரீதியான காரணங்கள், இவையெல்லாம் பற்றி நாம் நிறைய விஷயங்களை, நிறைய செய்திகளின் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியில் நாம் அலசியிருக்கிறோம். ஆனால் சில செய்திகள் என்பது உண்மையிலேயே, அதுவும் காட்சிகளாக நாம் காணக்கூடிய அந்த செய்திகள் என்பது உண்மையிலேயே நமக்கு மிகவும் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துகின்றன. நாம் எத்தகைய ஒரு சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை பற்றிய அச்சத்தை ஏற்படுத்துகின்றன. சமீபத்தில் பார்த்த ஒரு காணொளி காட்சி என்பது என்னை மிகவும் முழுக்கிவிட்டது. குஜராத்திலே ஒரு இளைஞர்
அவருடைய தாய் மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டார் என்று அவர் காவல்துறையில் புகார் கொடுக்கிறார். அந்த பெண் மாடியிலிருந்து குதித்து அந்த தாயார் உடல்நலம் இல்லாமல் இருந்தவர், அதாவது மூளை தாக்குதலால் மூளை காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருந்த அந்த பெண்மணி அவர் மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டார் என்ற செய்தி வந்தபோது உண்மையிலேயே அவர் பதறி அடித்துக்கொண்டு கண்ணீர் விட்டு தன்னுடைய தாயார் பிரிந்ததை பற்றியெல்லாம் அவர் அழுததை அவருடைய உறவினர்கள் எல்லாம் சுட்டி காட்டினார்கள். ஆனால் அதற்கு பிறகு அந்த தற்கொலை தொடர்பாக விசாரணை செய்து கொண்டிருந்த அதிகாரிகளுக்கு வந்த ஒரு மர்ம கடிதத்தில் இல்லை, அந்த பெண் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி வந்தபோது காவல்துறையினர் வேறு கோணத்தில் அந்த விசாரணையை அவர்கள் முடிக்க விடுகிறார்கள். அப்பொழுது அங்கு இருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை எடுத்து பார்த்தபோது ஒரு அதிர்ச்சியூட்டக்கூடிய உண்மை வெளிப்பட்டது. அதாவது அந்த இறந்து போன பெண்ணினுடைய மகன், அந்த இளைஞர், அவர் தன்னுடைய அன்னையை கைத்தாங்கலாக, உடல்நலமில்லாமல் இருந்தவரை கைத்தாங்கலாக அழைத்து கொண்டு மாடிக்கு செல்கிறார். அந்த காட்சி பதிவாகி இருக்கிறது. பிறகு அவர் மட்டும் திரும்பி வருகிற காட்சி பதிவாகி இருக்கிறது. என்ன நடந்தது என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். தன்னுடைய அன்னையை, உடல்நலமற்ற தாயை அழைத்து சென்று மொட்டை மாடிக்கு கொண்டு போய் அங்கிருந்து கீழே தள்ளிவிட்டு தற்கொலை செய்து கொண்டு விட்டார் என்று ஒரு நாடகமாடி கடைசியில் அந்த சிசிடிவி கேமரா பதிவுகள் மூலமாக அவர் சிக்கிக்கொண்டதை தொடர்ந்து பல ஊடகங்கள் பரபரப்பான செய்திகளாக வெளியிட்டன. அதே போல் இன்னொரு செய்தியும் இருக்கிறது. அதற்கு முன்பாக நாம் இந்த செய்தியை பார்ப்போம். பெற்றோரை, உடல்நலம் இல்லாதவர்களை பாதுகாப்பது என்பது இன்றைக்கு அவ்வளவு பெரிய ஒரு சுமையாக இன்றைய ஒரு தலைமுறையினருக்கு மாறிவிட்டது என்கிற அவலத்தை நாம் பார்க்கிறோம். எந்த விதமான மதிப்பீடுகளும் இல்லாத, மனித உறவுகள் சார்ந்த எந்த அறம் சார்ந்த மதிப்பீடுகளும் இல்லாமல் முழுக்க சுயநலத்தின் அடிப்படையில் இயங்கக்கூடிய ஒரு சமூக அமைப்பை நாம் உருவாக்கியிருக்கிறோம். மனித மனங்களை உருவாக்கியிருக்கிறோம். இன்றைய நவீன வாழ்க்கை முறையில் யாரும் யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு தயாராக இல்லை. தங்களை வளர்த்து ஆளாக்கிய பெற்றோர்களை கூட அவர்கள் கவனிக்க தயாராக இல்லை. அதற்காக அவர்களை கொலை செய்து விடுவதற்கும் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பதை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த காட்சி அதை நேரடியாக காட்டுகிறது. ஆனால் இதெல்லாம் இப்பொழுது வந்ததா என்றால் நிச்சயமாக இல்லை. வயது முதிர்ந்த பராமரிக்க முடியாதவர்களை கருணை கொலை செய்து விடுவது என்பது வழக்கமாக நம்முடைய ஊரிலுமே கூட நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது வயதான பெற்றோரை அவர்கள் நீண்ட காலம் உடல்நலம் இல்லாமல் இருந்தால் அவர்களை அதிகாலையில் போய் அங்கு குளிர்ந்த நீரில் குளிக்க வைத்து, அவர்கள் தலையில் எண்ணெய் வைத்து குளிர்ந்த நீரில் குளிக்க வைத்து அவர்களை ஜன்னி வர வைத்து கொள்வது, அல்லது நெல் குத்துதல் என்று சொல்வார்கள். நெல்மணிகளை பாலில் போட்டு அதை அவர்கள் வாயில் ஊட்டுவதன் மூலமாக மூச்சு திணறல் ஏற்படுத்தி அவர்களை கொலை செய்து விடுவது, இப்படியாக பல்வேறு விதமான முறைகளில் இந்த விஷயம் நடந்து வந்திருக்கிறது. இப்போது அதற்கெல்லாம் அவகாசம் இல்லாமல் நேரடியாக ஒரு தாயை கொண்டு போய் மாடிக்கு அழைத்து சென்று, ஒரு உடல்நலமில்லாத தாயை மாடிக்கு அழைத்து சென்று அங்கேருந்து தள்ளிவிட்டு வந்து விடுகிறார்கள். இதுபோன்ற துயரக்கதைகளுக்கு இன்னும் பலவிதமான ஒரு வடிவங்கள் இருக்கின்றன. சில சமயம் உடல்நலமில்லாதவர்களை வேறு எங்காவது கொண்டு போய் ஒரு ஒரு புண்ணிய ஸ்தலங்களிலோ கோயில்களிலோ விட்டுவிட்டு தலைமறைவாகி விடுவது. காசியில் அப்படி கைவிடப்பட்டவர்கள் ஏராளமானோர் இருப்பதை நாம் தொடர்ந்து பல்வேறு செய்திகள் மூலமாக அறிகிறோம். இப்படியான விஷயங்கள் ஒரு புறம். இன்னொரு புறம் சமீபத்தில் காங்கேயத்தில் நடந்த ஒரு 2 கொலைகள். ஒரு கணவன் மனைவி கொலை செய்யப்படுகிறார்கள். கடைசியில் அவர்கள் யார் கொண்டவர்கள் என்று பார்த்தால் அவர்களுடைய சொந்த மகனே சொத்துக்காக தன்னுடைய பெற்றோரை வெட்டி, அதாவது கூலிப்படையினரை வைத்து வெட்டி கொலை செய்திருக்கிறார் என்கிற ஒரு உண்மை வெளிப்பட்டது. எவ்வளவு பெரிய ஒரு பணத்திற்காகவும் ஆதாயத்திற்காகவும் தன்னுடைய சொந்த பெற்றோரை ஆள் வைத்து வெட்டி கொள்ளக்கூடிய அளவிற்கு இன்று ஒரு பணத்தாசையும் அதன் காரணமாக இருக்கக்கூடிய அறமற்ற செயல்களும் மேலோங்கி இருக்கின்றன என்பதை பார்க்க முடிகிறது. இது இரண்டுமே தன்னுடைய பெற்றோர்கள் தொடர்பான ஒரு விஷயம் என்பதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். நாம் என்ன நினைக்கிறோம்? நம்முடைய குடும்ப அமைப்பிற்குள்ளாக பந்தபாசங்கள் இருக்கின்றன, சுயநலத்தை தாண்டிய பிடிமானங்கள் இருக்கின்றன என்று நம்புகிறோம். ஆனால் கொலை செய்யக்கூடிய அளவிற்கு இந்த மனிதர்கள் வந்து விட்டார்கள். அல்லது சிலர் கொலை செய்யாமல் ஆழமான வெறுப்பை காட்டுபவர்களாக இருக்கலாம், புறக்கணித்து விடுபவர்களாக இருக்கலாம், முதியோர் இல்லங்களில் கொண்டு போய் தன்னுடைய பெற்றோர்களை விட்டு விடுபவர்களாக இருக்கலாம். இதற்கெல்லாம் இடையில் பெரிய வித்தியாசங்கள் எதுவும் கிடையாது. ஆக தனக்கு பயனற்ற ஒன்றை தூக்கி குப்பையில் போடுவது போல இன்று மனித உறவுகளையும் மனிதர்களையும் குப்பையில் போடுகிற அல்லது தங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நிரந்தரமாக நீக்கிவிடுகிற ஒரு பேரவலம் இங்கே உருவாகி இருக்கிறது. மனிதாபிமானம் சார்ந்த மதிப்பீடுகளை, மனித உறவு சார்ந்த மதிப்பீடுகளை, அன்பை, உறவுகளை நாம் இந்த சமூகத்தில் வலியுறுத்த வேண்டியிருக்கிறது. எல்லாமே சுயநலத்திற்குத்தான் பயன்பட வேண்டும்,
எல்லோருமே தாங்களிடம் நன்றாக இருந்தால் போதும், யாருக்கும் பொறுப்பேற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்று நினைப்பது என்பது மிக மிக மோசமான ஒரு காலகட்டத்தினுடைய ஒரு அடையாளம். சுயநலமிக்கவர்கள் அந்த சுயநலத்தாலேயே அழிவார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை படைத்தவர்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நாம் வீடியோலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் மத்திய அரசு ஊழியர் மகா சம்மேளனத்தின் மாநில பொதுச் செயலாளர் திரு எம் துரைபாண்டியன். ஒரு அமைப்போட பொதுச் செயலாளர் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு உலகமயமாக்கல் தாராளமயமாக்கல் கொள்கையினால் எவ்வளோ தூரம் ஒரு பாதிப்புகளை நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம், மத்திய மாநில அரசுகளோட கொள்கை முடிவுகள் சார்ந்த பல பிரச்சனைகளை இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். மத்திய போக்குவரத்து ஊழியர் மகா சம்மேளனத்தின் மாநில தலைவராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். பொதுவாக இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது மாநில அரசாங்கம் செயலற்று போன ஒரு சூழலில் இருக்கிறத பல நிலைகளில் நம்ம பார்த்துட்டோம். ஒவ்வொரு துறையை சார்ந்தவங்களுமே வீதியில் இறங்கி போராடக்கூடிய ஒரு சூழல் தான் இன்றைக்கி நம்ம இருக்கும். அதே மாதிரி மத்திய அரசோட கொள்கை முடிவுகள்னாலையும் நிறைய பாதிப்புகள் இருக்குது. அப்படின்னாலும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய பாதிப்புகளை நம்ம சந்திச்சுட்டு வரோம். ஸோ ஒரு ஊழியர் அமைப்போட ஒரு செயலாளர் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு அது சார்ந்த விஷயங்களை நம்ம நிறைய பேசணும். இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி இப்போ இருக்கிற சமீபத்திய பிரச்சனை இந்த போட்டித் தேர்வுகள் அப்படின்னு வரும்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழில் தாய்மொழியில் எழுத முடியாத ஒரு சூழல் இருக்குது. அதுக்காக தளபதி ஸ்டாலின் அவர்கள் கூட அவங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து போராடக்கூடிய ஒரு சூழல். இந்த மாதிரி ஒரு போட்டித் தேர்வுகள், ஒரு சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம்ஸ்ன்னு வரும்போது இப்படி தாய்மொழியில் எழுத முடியாத ஒரு சூழல்னால எப்பேற்பட்ட ஒரு பாதிப்புகளை இப்போ தமிழகம் சந்திக்க இருக்கு? மத்திய அரசு ஊழியர்களாகிய நாங்கள் இவங்களுடைய பிரதான கோரிக்கை என்னென்னா, அந்தந்த மாநிலத்தில் பணிபுரிகிற மத்திய அரசு ஊழியர்கள் அந்தந்த மாநில மொழிகளில் போட்டித் தேர்வு மட்டுமல்ல இலாக்காவினுடைய தேர்வுகளையும் எழுத வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறோம். அண்மை காலமாக குறிப்பாக இந்த 3.5 வருஷத்தில் பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கம் எல்லா போட்டித் தேர்வுகளிலும் இந்தியை திணிக்கிறார்கள். எங்களுடைய கோரிக்கை என்னென்னா, இந்தி பேசாத மாநிலத்தில் உள்ளவர்களுக்கு அவர்களுடைய தாய்மொழியிலே தேர்வு எழுதுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அது நமக்கு புரியவே இல்லை. தேச ஒருமைப்பாடுன்னு சொன்னால் இந்தி பேசுகிறவங்க வேலைக்கு வர்றது தான் தேச ஒருமைப்பாடுன்னு தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டுமல்லாமல் அதில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குங்கிறத இன்னும் அந்த மத்திய அரசாங்கம் உணரவே இல்லை. அதனால தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த பிரச்சனையை பேசியிருக்காங்க. அது மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயல் தலைவரும் பேசியிருக்காங்க. நான் ரொம்ப சிம்பிள் மேட்டர். வடகிழக்கு மாநிலத்தில் இருக்கிற ஒருத்தர் வருமான வரித்துறைக்கு பரீட்சை எழுதி இந்தியில் பரீட்சை இருக்கிறனால எழுதி இங்கே வந்துடுறார். தமிழில் பரீட்சை இல்லாதனால தமிழ்நாட்டுக்காரவங்க அதே தேர்வு எழுத முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. ஐஏஎஸ் தேர்வு 1986 யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அது குரூப் பி குரூப் ஏ ஆஃபீஸருக்காக நடத்தப்படுகிற தேர்வு. அதே நேரத்தில் கிளரிக்கல் கேடர்ஸ் கிராஜுவேட் லெவலில் இருக்கிற உங்களுக்காக நடத்துகிற எக்ஸாமினேஷன் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் எம்டிஎஸ் என்று அழைக்கப்படுகிற கடைநிலை ஊழியர் வரையில் அவங்களுடைய சொந்த மொழியில் எழுதலாம். ஆனால் கிளரிக்கல் கேடர் அண்ட் எபோவ் இருக்குது பாருங்கள், செக்ஷன் ஆஃபீஸர், யூடிசி, இவங்களுக்கு தாய்மொழியில் எழுதுவதற்கான வாய்ப்பு இல்லை. நாங்கள் தாய்மொழியில் எழுதாதனுடைய விளைவு என்னென்னா, இப்போ இன்கம் டேக்ஸில் இன்ஸ்பெக்டர் வேலைக்கு வடகிழக்கு மாநிலங்களிலிருந்து, உத்தரப்பிரதேசிலேருந்து, பீகார்லேருந்து ஹிந்தி படித்தவங்க அங்கே சேர்றாங்க. ஏன்னா அவங்க ஹிந்தியில் தேர்வு எழுதி வெற்றி பெற முடியும்னு. நான் ஒரு என்ன பிரச்சனைங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற மத்திய அரசு அலுவலகங்களில் அங்கே இருக்கிற கோப்புகள் எல்லாம் எல்லா ஃபைல்ஸும் ஆங்கிலத்தில் இருக்கும் அல்லது தமிழில் இருக்கும். இவர்களுக்கு ஆங்கிலமே கிட்டத்தட்ட தெரியவே இல்லை, தமிழும் தெரியவே இல்லை. அப்போ ஹிந்தி மட்டும் படித்து தமிழ்நாட்டில் வேலை செய்வதில் ஒரு பிரச்சனையாக உருவாகிக்கிட்டு இருக்கு. உதாரணமாக வருமான வரித்துறையில் ஒரு இடத்துக்கு ரைடு போகிறோன்னு வச்சுங்க. ஒரு இடத்துக்கு போய் வருமானத்துறை ஆய்வுக்கு உட்படுத்தணுன்னா, ரைடு போகணுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சர்வைலன்ஸ் என்று சொல்லப்படுகிற ரகசிய கண்காணிப்பை நடத்துகிறோம். இந்த ரகசிய கண்காணிப்பை நடத்துகிறவங்க யாருன்னா இன்ஸ்பெக்டர் லெவலில் இருக்கிற அதிகாரிகள் தான் நடத்தணும். அவங்க தான் ரகசியமாக போகணும். இப்போ சென்னையில் ஒரு இடத்துல நான் வருமான வரி சோதனைக்கு போகணுன்னு வச்சுக்கேன், ரகசியமாக போய் அந்த இடத்த பார்த்துட்டு இருக்கணும்.
ஆனால் இவர் வந்து வடநாட்டிலேருந்து வந்திருக்கார் அல்லது வடகிழக்கு மாநிலங்கள்லேருந்து வந்திருக்கார். இவருக்கு தமிழ் தெரியாது. தமிழ் தெரிஞ்ச ஒருத்தர் தான் தமிழ்நாட்டில் ஒரு ரகசியமான ஒரு சோதனைக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே போய் சுற்றியில் என்ன நடக்குது, யார் வர்றாங்க போகிறாங்க, எந்த வண்டி போகுதுன்னு பார்க்க முடியும். ஆனால் ஹிந்தி தெரிஞ்ச ஒருத்தரால் அந்த ரிக்கி என்று அழைக்கப்படுகிற அந்த வேலையை பார்க்க முடியாமல் போகிறது. ஒன்று. ஏஜிஎஸ் ஆஃபீஸ், அக்கௌண்டன்ட் ஜெனரல் ஆஃபீஸ், அங்கே வர்ற கணக்கு எல்லாமே மாநில சம்பந்தமான கணக்குகள் தான். மாநிலத்தோடைய கணக்குகளும் அது சம்பந்தமான ஆடிட்டு தான். இது எல்லாமே இங்கிலீஷில் இருக்குது, இல்லாட்டி தமிழில் தான் இருக்குது. ஹிந்தி படித்த ஒருத்தர் வந்து இது எப்படி அவங்க வந்து தணிக்கை வேலையை செய்ய முடியும்? அப்போ ப்ராக்டிக்கலாகவே முடியல. நமக்கு இருக்கிற ஆச்சரியம் என்னென்னா, எப்படி இந்த மத்திய அரசாங்கம் ஏற்கனவே நமக்கு முன்னாடி இருக்க முன்னுதாரணங்களை விட்டுவிட்டு இந்தியில் தான் தேர்வு எழுத வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறார் என்பது தான். ஐஏஎஸ் தேர்வு 1986 ஐஏஎஸ்க்கான இந்திய குடிமை பணிக்கான தேர்வை நான் இந்தியிலும் எழுதலாம், தாய்மொழியிலும் எழுதலாம், ஆங்கிலத்திலும் எழுதலாம். இன்றைக்கி தமிழில் வந்திருக்க பிறகு கிராமப்புறத்தில் இருக்கிற பல மாணவர்கள் ஐஏஎஸ் கலெக்டராக இன்றைக்கி மாறி இருக்கிறாங்க. ஆனால் ஒரு கிளார்க்கு வேலைக்கு மட்டும் இந்தியில் தான் எழுத வேண்டும் அல்லது இங்கிலீஷில் தான் எழுத வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவது எந்த விதமான நியாயம் அல்ல. இது வந்து பல்வேறு மாநிலங்களில் பிரச்சனைகளை உருவாக்கியிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்தி திணிக்கப்படுகிறது பல வகையில். இன்றைக்கி அவர்கள் வந்து உட்கார்ந்து கொண்டு அது வந்து அவர்களுக்கும் தொல்லையாக இருக்குது. நான் இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஒரு எம்டிஎஸ் வேலைங்க. எம்டிஎஸ்னால் மல்டி டாஸ்க் சர்வீஸ் என்று பெயர். அவர் கிட்டத்தட்ட 4 கடைநிலை ஊழியர்னு வச்சுங்க. இந்த கடைநிலை ஊழியருக்கு அஸ்ஸாம்லேருந்து இங்கே வர்றாங்க. வெறும் 20,000 ரூபா சம்பளத்துக்கு அஸ்ஸாம்லேருந்து இங்கே வந்து வேலை செய்கிறாங்க. அது அவர்களுக்கும் பிரச்சனையாக இருக்கிறது, தமிழ்நாட்டில் இருக்கிற அலுவலகத்துக்கும் பிரச்சனையாக இருக்கிறது. அதனால் மத்திய அரசாங்கம் உடனடியாக சொந்த தாய்மொழியில் மத்திய அரசாங்கத்தினுடைய ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் தேர்வுகளை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை நாங்கள் வைத்திருக்கிறோம். அதற்காக போராடி கொண்டும் இருக்கிறோம். இந்த பிரச்சனையை பற்றி பேசும்போது இன்னும் அடுத்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 4 தேர்வுகள், இந்த விஓ கிராம பஞ்சாயத்து, இந்த தாசில்தார்னு வரும்போது முழுக்க முழுக்க கிராமம் சார்ந்த பணிகள். இதில் வந்து ஆங்கிலத்துக்கு கூட மக்களால் தன்னோட நிலையை சொல்லக்கூடியாத ஒரு சூழல். அப்படிப்பட்ட தேர்வுகளும் குரூப் 4ம் இப்போ வந்து வெளிமாநிலத்தவர் வந்து பணியில் அமரக்கூடிய ஒரு சூழலில் நம்ம கிராமங்களோட நிலைப்பாடு, அங்கே இருக்கிற வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் பாதிக்கப்படும்? அதாவது தமிழ்நாட்டில் நடக்கிற சர்வீஸ் கமிஷன் தேர்வை தமிழ்நாட்டில் பிறந்தவங்க தான் எழுத முடியும். தமிழ்நாட்டில் குடிமகனாக இருக்கணும் அவங்க. அப்படி ஏதோ நடத்துகிறாங்க அல்லது சில பேர் வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம் அப்படின்னா அது ஒரு ஃப்ராடுன்னு அர்த்தம். அது வந்து மெடிக்கல் சீட்டில் கூட கொஞ்சம் பேர் வந்து ஃப்ராடாக வந்திருக்காங்க. அதுக்கு வந்து ஆராய்ச்சிலாம் பண்ணிட்டுறாங்க, எப்படி தப்பு நடந்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அது மாதிரி இருக்கவே கூடாது, இருக்கவும் முடியாது. அப்படி இருந்தால் வந்து இதை வந்து இப்போ தமிழ்நாடு வந்து இப்போ ஊழலுக்கு பெயர் போன அரசாங்கம். தமிழ்நாட்டில் ஒரு அரசாங்கம் இருக்குன்னு நமக்கு பஸ் கட்டணம் உயரும்போது தான் தெரியுது. அது வரல அரசாங்கம் இருக்கிறது தெரியல. அவங்க சொல்கிறதே என்னென்னா, எங்கள் அம்மாவினுடைய புனிதமான ஆட்சிங்கிறாங்க. அம்மாவின் புனிதமான ஆட்சி என்னன்னு உச்சநீதிமன்றம் சொல்லிட்டான். போயஸ் தோட்டத்துக்குள்ளே இருந்து கொண்டு நீங்களும் சசிகலாவும் சேர்ந்து கொண்டு ஊழல் செய்வதற்காக திட்டம் தீட்டியிருக்கிறீர்கள் என்று சொல்லி தீர்ப்பு வழங்கிட்டாங்க. ஒருவேளை அந்த அம்மா உயிரோடு இருந்திருந்தால் இப்போ வந்து பெங்களூரில் ஜெயிலில் தான் இருக்க முடியும். ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு தேர்வு நடத்துகிறாங்கன்னா அது தவறு. அப்படி இருக்கவே முடியாது, சட்டத்துக்கு புறம்பானது. நிச்சயமா சார். வேலை வாய்ப்புகள் அப்படின்னு நம்ம பேசும்போது இன்னைக்கு நிறைய பொதுத்துறை நிறுவனங்கள் இந்த மத்திய அரசோட கொள்கை முடிவுகள்னால தனியார் மயமாகக்கூடிய ஒரு சூழல் பார்க்குறோம். அதற்கான போராட்டங்களும் இன்னைக்கு அதிகரிச்சுட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ இப்படிப்பட்ட ஒரு தனியார் மயமாகல் அப்படின்ற ஒரு நிலை வரும்போது இன்னைக்கு ஒரு ஊழியர்களுக்கும் சரி, அந்த சார்ந்த அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கும் சரி, எப்படிப்பட்ட ஒரு பாதிப்புகள் இதை ஏற்படுத்தும்? நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம். இப்போ மத்திய அரசாங்கம் அண்மையில் ஏர் இந்தியாவையும் இந்தியன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தையும் விற்பது என்று முடிவெடுத்தார்கள். அவர்களுக்குள்ளே பிரச்சனை வந்ததுனால இப்போ விற்கிறது இல்லை, 49% பங்குகளை யாருக்கு வேணாலும் விற்கலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இது பாராளுமன்ற நிலைக்குழுக்குள்ளே தகராறு வந்து இப்போ அந்த முடிவை வந்து அவங்க தள்ளி வைக்கிற நிலைமை உருவாகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா சரியான தகவல் இன்னும் வரல. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ விமானங்களை வந்து விமான நிலையங்களையும் விமானத்தையும் தனியார்ட்ட கொடுக்குறாங்க. இந்தியன் ஏர்லைன்ஸ் போன வருஷம் கூட 300 கோடி ரூபா லாபம் சம்பாதிச்சிருக்கேங்க. ஒரு சரியான நிர்வாகம் இருந்தது என்று சொன்னால் லாபம் சம்பாதிக்கும் நிறுவனமாக மாற்ற முடியும். இல்லை மத்திய அரசாங்கம் என்ன கொள்கை முடிவு எடுத்தாங்கன்னா, வெளிநாட்டில் இருக்கிற தனியார் நிறுவனங்களை அனுமதிப்பது, உள்நாட்டில் இருக்கிற தனியார் நிறுவனங்களை அனுமதிப்புன்னு முடிவு எடுத்தாங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன். பிரிட்டிஷ் ஏர்வைஸ் இருக்கிறது. அது வந்து இப்போ பிரிட்டனுக்கு சொந்தமானது. பிரிட்டிஷ் ஏர்வைஸ் இந்தியாவுக்குள்ளே வருதுன்னா எத்தனை தடவை வருகிறது என்று ஒரு கணக்கு இருக்குது. ஒரு தடவை 80 தடவை வந்தாங்க வச்சுங்களேன். இந்த 80 தடவை ஏர் இந்தியா பிரிட்டன் மண்ணுக்குள்ளே போகணும்.
இங்கிலாந்து நாட்டுக்குள்ளே நம்மளும் போகணும். ஆனால் ஏர் இந்தியா 8 தடவை போகும், பிரிட்டிஷ் ஏர்வைஸ் 80 தடவை இங்கே வரும். அப்போ இது வந்து என்னாச்சு, நஷ்டம் ஏற்பட்டது. இது வந்து அங்கே இருக்க ஊழியர்கள் காரணமே அல்ல. இன்னைக்கு உலகத்தில் அமெரிக்காவில் தனியார் மயப்படுத்தினால் பிரச்சனைகள் வந்திருக்கிறது என்பது மட்டுமல்ல, பிரிட்டன்லேயும் பிரச்சனைகள் வந்து இருப்பது மட்டும் இல்லை. இன்றைக்கி அவங்க வந்து ஒரு சர்வேயை நடத்தி அந்த சர்வேயில் 69% மக்கள் விமான நிலையங்களை தனியார் மயப்படுத்தியது தவறு என்று சொல்லியிருக்கிறார்கள். இவங்க சொல்கிற காரணம் என்னென்னா 50,000 கோடி ரூபாய் நஷ்டத்தில் இருக்குது. 50,000 இல்லை, 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே நம்முடைய ஏர் இந்தியாவிலையும் இந்தியன் ஏர்லைன்ஸிலும் விமான நிலையங்களிலும் சொத்து இருக்கிறது நமக்கு. அப்போ இதை வந்து தனியார் கையில் கொடுப்பது என்பது அவங்களுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. இது வந்து தவறு. இதில் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. செப்டம்பர் 11 அமெரிக்காவில் இரட்டை கோபுரங்கள் தாக்கப்பட்டது. என்ன, அது எப்படி நடந்தது? விமான நிலையத்தில் இருந்த பாதுகாவலர்களை பிரைவேட் செக்யூரிட்டி வச்சுருந்தாங்க. அந்த பிரைவேட் செக்யூரிட்டி இருந்த காரணத்தினால தான் அன்றைக்கி வந்து அந்த தீவிரவாதிகள் உள்ளே போய் விமானத்தை எடுத்துட்டு, விமான நிலையத்துக்கு உள்ளே போய் தான் விமானத்தை எடுத்துகிட்டு போனான். அப்போ உள்ளே போவதற்கு காரணமாக இருந்தது தனியார் மயப்படுத்தப்பட்ட அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள். அப்போ இது ஒரு தேசத்துக்கான ஆபத்தாகவும் இருக்கிறது. நாட்டுக்கு நாடு பிரச்சனைகள் வரும், ஒரு தேசத்துக்குள்ளும் பிரச்சனை வரும். அதனால் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தொழிற்சங்கத்தில் சொல்கிறோம். இது மட்டும் இல்லை, என்னால் மக்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிற இலாக்கா என்பது தபால் இலாக்காங்க. தபால் இலாக்காவை தனியாரிடம் கொடுப்பது என்று மத்திய அரசாங்கம் பழைய கேபினட் செக்ரட்டரி TSR சுப்பிரமணியன் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டாங்க. லாபம் வர்றதெல்லாம் கார்ப்பரேட் கம்பெனியாக மாற்றுறாங்க. உதாரணமாக ஸ்பீட் போஸ்ட், அதில் லாபம் இருக்குது, அது கார்ப்பரேட் கம்பெனி. போஸ்டல் SB இருக்குது, போஸ்டலில் பேங்கிங் அக்கௌண்ட் இருக்குது, அதை போஸ்டல் பேங்க்னு ஒரு கார்ப்பரேட் கம்பெனியாக மாற்றுறாங்க. போஸ்டல் இன்சூரன்ஸ் இருக்குது, போஸ்டல் இன்சூரன்ஸை வந்து அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனியாக மாற்றுறாங்க. அதே மாதிரி லாபம் தர்ற பார்சல் சர்வீஸ், ப்ரையாரிட்டி சர்வீஸ்லாம் அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனியாக மாற்றுறாங்க. நஷ்டம் தர்றது, ஒரு தபால் கார்டோட விலை 50 பைசாங்க. ஆனால் அரசாங்கம் அதுக்காக செலவு பண்ணுறது 7 ரூபா. 7 ரூபா அரசாங்கம் செலவு பண்ணுறாங்க. ஆனால் தபால் கார்டு 50 பைசா. காஷ்மீரில் நம்ம இராணுவத்தில் இருக்கிற ஒரு போர் வீரன் கன்னியாகுமரியில் இருக்க தன்னுடைய தாய்க்கு எழுதுகிற 50 பைசா கடிதத்தை கொண்டு போய் நம்ம சேர்த்துக்கிட்டு இருக்கோம். இதே வந்து அரசாங்கம் நஷ்டம் ஏற்படுறதா அரசாங்கத்தில் வச்சுக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஆபத்தான முடிவு. இதில் என்னென்னா, தபால் துறையில் வந்து நான் வேலையை பற்றி மட்டும் பேசலை, அது வந்து மக்களுக்கான சேவைன்னு இருக்குது. இந்த சேவைத்துறையில் லாபம் பார்ப்பது என்பது அநியாயம். இன்றைக்கி வந்து உதாரணமாக நம்முடைய போக்குவரத்து துறை, போக்குவரத்து துறையில் ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுத்ததுனால பஸ் கட்டணத்தை ஏற்றுறாராம். ஏன்னா அங்கே இருக்கிற மந்திரிகள் எல்லாமே உலக முழுவதும் ஒரு ஆராய்ச்சிக்கு பெயர் போன மந்திரிகள் தான். என்ன நிலைமை தெரியுமா தபால் துறையில்? இது தபால் துறையிலையும் நம்முடைய போக்குவரத்து துறையிலையும், தபால் துறையில் லாபமாக பல இலாக்காக்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ இந்த லாபத்தை வந்து எப்போ வரும்போது இந்த நஷ்டம் யாருக்கு? மக்கள் சேவைக்காக நஷ்டம் வருது, அதை அவங்க சரி பண்ணணும். அதே மாதிரி போக்குவரத்து துறையில் இலவச பாஸ் கொடுக்குறோம், மாணவர்களுக்கு இலவச பாஸ் கொடுக்குறோம், முதியோர்களுக்கு இலவச பாஸ் கொடுக்குறோம். இதில் பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்படுது. அப்போ இதை வந்து என்ன பண்ணணும்? மாநில அரசாங்கம் தான் கொடுக்கணும். அதே போல் இங்கே தபால் சேவையில் வர நஷ்டத்துக்கு மத்திய அரசாங்கம் கொடுக்கணும். இதையெல்லாம் கொடுக்காம தபால் துறையில் நஷ்டம் ஏற்படுகிறது. ஒரு கார்டுக்கு 7 ரூபா நம்ம செலவு பண்ணுறோம், ஆனால் 50 பைசா தான் கார்டு விலையை விற்கிறோம். ஒரு இன்லே லெட்டருக்கு 2000 ரூபா செலவு பண்ணுறோம், நம்ம 7000 ரூபா செலவு மொத்தம் ஆகுது அப்படின்லாம் சொல்லி ஒரு காரணம் சொல்வது சரியல்ல. இன்றைக்கி இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, பல இலாக்காவே கார்ப்பரேட் கம்பெனியாக மாற்றுறாங்க. நமக்கு எல்லாத்துக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு யாருன்னா போஸ்ட்மேன் தாங்க. அது கிராம பகுதியில் பார்த்தீங்கன்னா போஸ்ட்மேனோட அண்ணன் தம்பி உறவே இருக்கும். அவ்வளோ நெருக்கமாக சாதாரண மக்களோட பழகிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி இந்த போஸ்ட்மேன் வேலையை கூட அவுட் சோர்சிங் என்ற பெயரில், கான்ட்ராக்ட் என்ற பெயரில் கான்ட்ராக்ட் கூட போகிறாங்க. பிரைவேட் கூரியர் ஒருத்தர் வருவார், காலையில் வந்து அந்த தபால் எடுத்துகிட்டு அந்த ஏரியாவில் போயிட்டு கொடுத்துட்டு போகிற மாதிரி தபால் வேலையையும் இப்போ அது மாதிரி கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை ஊழியர்கள் வந்து கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சிட்டு இருக்கோம். அதே மாதிரி ரயில்வேல இருக்கிற எல்லா வேலையும் தனியார்ட்ட கொடுத்துறது. அது வந்து டிக்கெட் கொடுக்கறதுல ஆரம்பித்து அந்த பிளாட்ஃபார்மை மெயின்டெனன்ஸ், கூட்டுவது, கழிவறையை சுத்தம் செய்து எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்க. ரயில் உற்பத்தியை தனியார்ட்ட கொடுக்குறாங்க. சிக்னலிங், அதுக்கான சிக்னல் கொடுக்குற வேலையும் தனியார்ட்ட கொடுக்குறாங்க. இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ரயில்வேல எதை அரசாங்கம் வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, தண்டவாளம் இருக்குது பாருங்கள், அது மட்டும் தான் கவர்மெண்ட்டாக இருக்குமா. டாக்டர் தீபக் ராய் கமிட்டியோட அறிக்கை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா இதையும் விற்றுருவோம், வெறும் தண்டவாளத்தை மட்டும் வச்சுக்குவோம். இப்போ வந்து ரோடு வந்து அரசாங்கத்திட்ட தானே இருக்குது, தனியார் யார் வேணால் வாகனம் ஓட்டலாம்ல. இன்னைக்கு விமான நிலையம் அரசாங்கத்திட்ட தானே இருக்குது, யார் தனியார் விமானத்தை உள்ளே கொண்டு வரலாம்ல. அதே மாதிரி அதை வந்து தண்டவாளங்கள் மட்டுமே அரசாங்கத்திடம் இருக்கும், யார் வேணாலும் ரயிலை ஓட்டிக்கலாங்கிறாங்க. அங்கேயும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை. அங்கே வந்து பார்சல் சர்வீஸில் லாபம் வருது,
ஃப்ரைட் என்று சொல்லப்படுகிற ஏற்றுக்கு நிறைய பொருட்களை ஏற்றிட்டு போகிறோம், நிலக்கரியை ஏற்றிட்டு போகிறோம், தனியாருக்காக ஏற்றிட்டு போகிறோம், நம்ம வந்து துறைமுகத்திலேருந்து பொருட்களை ஏற்றிக்கிட்டு கொண்டுட்டு போகிறோம். இதில் லாபம் இருக்குது. ஆனால் பேசஞ்சர் இப்போ பயணிகளுக்கான கட்டணத்தில் நஷ்டம் இருக்கிறது. அந்த நஷ்டம் கிட்டத்தட்ட 25,000 to 30,000 கோடி ரூபா இருக்கும். இந்த 25-30,000 கோடி அரசாங்கத்தை லாபம் வருகிற இதுல இருந்து இட்டு நிரப்பணும். அதையும் அங்கே பண்ணுறதில்லை. கேட்டால் ரயில்வேல நஷ்டம், அதனால நாங்கள் தனியார் மயப்படுத்தணும்னு சொல்லி ஒரு காரணத்தை சொல்லி கொண்டிருக்காரு. இது ஏற்புடையதல்ல. ரயில்வே தனியார் மயமாச்சுன்னு வச்சுங்க, நம்மளால் கற்பனையே பண்ண முடியாது. இன்றைக்கி வந்து பிரிட்டனில் ரயில்வே தனியார் மயமாக்கினாங்க. நீங்கள் வந்து அந்த டன்னல் ரயில்வே இருக்குது பாருங்கள், பாரிஸுக்கும் லண்டனுக்கு போகிற அந்த ரயில்வே வந்து கடலுக்குள்ளேயே போவோம், அதை தனியார் மயப்படுத்தினாங்க. தனியார் மயப்படுத்தும் போது ஒரு பிரச்சனை என்ன வந்ததுன்னா, என்ஜின் ஒருத்தன் ஓட்டுறான், தண்டவாளத்தை ஒருத்தன் பராமரிக்கிறான், 2 பேருக்கு சண்டை வந்து அங்கே வேலை நிறுத்தம் நடந்தது. அப்போ மறுபடியும் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, மறுபடியும் அரசாங்கமே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை அங்கே வைக்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் இன்னைக்கு இருக்கிற மோடி அரசாங்கம் யார் சொல்லுவதையும் கேட்பதற்கு தயார் இல்லாத அரசாங்கம். அப்போ காங்கிரஸ் எல்லாமே பண்ணாங்கன்னு நான் சொல்லலை. குறைந்தபட்சம் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிற பொழுது எங்களால் போய் சொல்ல முடியும், சொன்னால் அவங்களால சில விஷயங்களை கேட்க முடிந்தது. ஆனால் இன்னைக்கு மோடி அரசாங்கம் யாரும் பிரதமரை பார்த்து யாருமே பேச முடியாது. அதே மாதிரி எந்த மந்திரி எந்த முடிவும் எடுக்க முடியாது. அந்தந்த இலாக்கா பிரச்சனை தானே நான் முடிவு எடுக்கிறேன்னு யாராலையும் சொல்ல முடியாது. எல்லாமே பிரதமர் அலுவலகத்திலிருந்து தான் முடிவு எடுக்கப்படுகிறது. அப்போ ஒரு பக்கம் சர்வாதிகார குவியல், அதிகார குவியல், சர்வாதிகார போக்கு, இன்னொரு பக்கம் அனைத்து அரசு நிறுவனங்களும் தனியார் மயப்படுத்துவதற்கு இந்த மத்திய அரசாங்கம் துடித்து கொண்டிருக்கிறார்கள். இதையும் எதிர்த்து நாங்கள் பல போராட்டம் நடத்துகிறோம். அனைத்து தொழிற்சங்கங்களும் விரைவில் கூடி நாங்கள் வந்து ஒரு தேசம் முழுவதுமான ஒரு போராட்டம் நடத்த இருக்கிறோம். வருகிற 24ஆம் தேதி கூட நாங்கள் வந்து மறியல் போராட்டம் நடத்துவது என்று திட்டமிட்டிருக்கிறோம். மாநில அரசு ஊழியர்களாகட்டும், மத்திய அரசு ஊழியர்கள், பொதுத்துறை, இப்படி எதை பிரிச்சுக்கிட்டாலுமே என்னதான் ஊழியர்கள் பணி செஞ்சாலும் இது எல்லாமே மக்கள் சார்ந்த சேவை சார்ந்த விஷயமா தான் இருக்கு. இன்னைக்கு இதையெல்லாம் தனியார் மயமாகக்கூடிய இந்த ஒரு சூழல்ல பல ஆண்டுகள் இந்த பணியிலேயே தொடர்ந்து பணிபுரிகிற ஊழியர்களோட நிலை அப்படின்னு வரும்போது என்ன மாதிரியான பிரச்சனைகள்? கவலையே போடலங்க. இன்னைக்கு பல இலாக்காவில் இந்த பிரச்சனை வந்துருச்சு. இப்போ உதாரணமாக நம்முடைய பிரிண்டிங் அரசாங்கத்துக்காக பிரிண்டிங் மிஷினரியை நம்ம கோயம்புத்தூரில் வச்சுருக்கிறோம். கோயம்புத்தூரில் இருக்கிற 1500 பேர் வேலை செய்கிறான். இதை கொண்டு போய் வடநாட்டில் கொண்டு போய் போடுறேன், நாசிக்கில் கொண்டு போய் போடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே இருக்கிற 1200 பேரோட வாழ்க்கை என்ன? அதுதான் நான் கேட்குறேன். அதுக்கு என்ன சொல்கிறாங்க, சர்ப்ளஸ் செல்னு ஒன்று இருக்குது, அங்கே நீங்கள் போங்க. சர்ப்ளஸ் செல்லுக்கு போனோம்னா நான் வந்து கோயம்புத்தூரில் இருக்கிற எனக்கு வந்து காஷ்மீரில் ஒரு வேலை கொடுப்பான். என்னால் போக முடியுமா இந்த நிலையில்? 20 வருஷம் 25 வருஷம் வேலையை முடித்ததற்கு பிறகு குடும்பத்தை விட்டு குழந்தைகளை விட்டு என்னால் போக முடியுமா? போக முடியாது. ஒரு கம்பல்சரியாக வீட்டுக்கு அனுப்புகிற வேலை தான். இன்னும் பல இலாக்காவில் என்ன பண்ணுறேன்னே தெரியல. இன்றைக்கி வந்து சால்ட் டிபார்ட்மெண்ட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். உப்பு காய்ச்சறது, காந்தியடிகள் தண்டி யாத்திரையை நம்ம மறக்கவே முடியாது. வேதாரண்யம் உப்பு காய்ச்சிறதை நம்ம மறக்கவே முடியாது. இன்றைக்கி அந்த உப்பு எடுக்கிற இலாக்காவே தனியார் மயப்படுத்திட்டாங்க. எல்லாம் தனியார் மயம் உப்பு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அந்த இலாக்காவை மூட போகிறாங்க. தமிழ்நாட்டில் 306 பேர் இருக்காங்க. இந்த 306 பேரை என்ன செய்வது என்று மத்திய அரசாங்கம் விழித்து கொண்டிருக்கிறது. அந்த ஊழியர்கள் டெய்லி செத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி வந்து அலுவலகத்தில் போராடி கொண்டிருக்கிறார்கள். அது மாதிரி பல இலாக்கா, ஒரு இலாக்கா 2 இலாக்கா அல்ல, பல இலாக்காவில் மூடுகிறார்கள். ஊழியர்களை பற்றி இவர்கள் கவலைப்படுவதே இல்லை. இவங்களுடைய பாஷையில் சொல்லணும்னா ஊழியர்கள் பிரச்சனையே இல்லை, அவன் என்ன வேணாலும் ஆகலாம். அவங்களுடைய ஸ்லோகன் என்னன்னா, லெஸ் கவர்மெண்ட் மோர் கவர்னன்ஸ். நாட்டில் எப்படி கவர்னன்ஸ் இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். மோர் கவர்னன்ஸில் ஜிஎஸ்டி என்னாச்சுன்னு தெரியும். மோர் கவர்னன்ஸில் பணமதிப்பு நீக்க நடவடிக்கை என்னன்னு தெரியும். மோர் கவர்னன்ஸில் ஃபினான்சியல் ரெசல்யூஷன் டெபாசிட் இன்சூரன்ஸ்னு சொல்லி எஃப்ஆர்டிஏன்னு சொல்லி ஒரு மசோதா கொண்டு வந்து இன்னைக்கு சீனியர் சிட்டிசன் வயதான கிழவன்லாம் பேங்க்கில் போட்டு வச்சிருக்க பணத்துக்கும் பாதுகாப்பு இல்லை. இதுதான் இவங்களுடைய கவர்னன்ஸ். இப்போ இன்றைக்கி என்னென்னா, ஊழியர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, மக்களுக்கும் வந்து ஒரு நல்ல வாழ்க்கை இல்லை, வேதனைக்குரிய வாழ்க்கை இந்த அரசாங்கம் கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனைகளை முன்வைச்சு என்ன மாதிரியான ஒரு தேவைகள் இருக்குது, ஒரு மாற்றம் வேணுன்றதுக்காக நீங்கள் அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கீங்க? நாங்கள் ஏற்கனவே வந்து மத்திய அரசு ஊழியர்கள் தனியாக போராட்டம் நடத்திட்டு இருக்கோம், மாநில அரசு ஊழியர்கள் தனியாக போராட்டம் நடத்திட்டுருக்காங்க. இது இல்லாமல் இந்திய நாட்டில் இருக்க 42க்கும் மேற்பட்ட அனைத்து மத்திய தொழிற்சங்கங்களும் ஏஐடியூசி, சிஐடியு, தோமுசா, எல்பிஎஃப் என்று அழைக்கப்படுகிற தோமுசா போன்ற அமைப்புகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நாடு தழுவிய போராட்டம் நடத்துகிறோம். 24ஆம் தேதி பல இடங்களில் மறியல் பண்ணுறது என்று திட்டமிட்டு இருக்கிறோம். அதுபோல் தேவை ஏற்பட்டால் ஏற்கனவே நாங்கள் 2 நாள் வேலை நிறுத்தம் பண்ணோம். நாடு முழுவதும் 15 கோடி தொழிலாளர்கள் கலந்து கொண்டார்கள். மறுபடியும் வந்து தேதி இன்னும் குறிப்பிடல, மறுபடியும் தேதி குறிப்பிட்டு மத்திய அரசாங்கத்தை இந்த கொள்கையை எதிர்த்து நாடு முழுவதும் வேலை நிறுத்தம் செய்வது என்ற முடிவு எடுத்திருக்கிறோம்.
இது தமிழ்நாட்டை சார்ந்த பிரச்சனை மட்டும் இல்லை, மத்திய அரசு அப்படிங்கிறதுனால பல மாநிலங்கள்லையும் இதற்கான பிரச்சனைகள் இருக்கும். எந்த அளவுக்கு எல்லாரும் ஒருமித்த குரல்ல அரசுக்கு எதிராக கொடுக்குறாங்க? இல்லை, எங்களுக்கு அதுக்குள்ளே பிரச்சனையே இல்லைங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலையை அந்த மத்திய அரசாங்கம் எடுக்கிறாங்க, அது தமிழன்னு பார்த்து எடுக்கிறது இல்லை, தெலுங்குன்னு பார்த்து வேலை எடுக்கிறதில்ல, அதில் ஹிந்தி பேசுகிறவனும் இல்லை. ஏன்னா எங்களுடைய அலுவலகம் இந்தியா முழுவதும் இருக்குது, மத்திய அரசு அலுவலகங்கள். அதனால் எல்லாருமே வேலை இழக்கிறோம். அதனால் எங்களுக்குள்ள மொழி வித்தியாசமோ பிராந்திய வித்தியாசங்களோ எந்த வித்தியாசமும் இல்லாமல் எங்களுடைய ஒரே கோரிக்கை என்னென்னா, மத்திய அரசு அலுவலகங்களை மூடாதே, ரயில்வேயை தனியார் மயப்படுத்தாதே, தபால் துறையை தனியார் மயப்படுத்தாதே, பாதுகாப்புத்துறை இப்போ இன்றைக்கி பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. 5 லட்சம் பேர் அங்கே வேலை செய்கிறாங்க, அதில் இன்றைக்கி ஒரு ரெகுலர் எம்ப்ளாயி 3 லட்சம் பேர் தான். இன்றைக்கி பாதுகாப்புத்துறையில் உங்களுக்கு 1956 பாதுகாப்புத்துறை சட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட், ஒரு பொருள், ஒரு டேங்குக்கு ஒரு சின்ன பொருள் பண்ணால் கூட, உஜண்டா டேங்க் நம்ம பண்ணுறோம், அந்த டேங்குக்கு ஒரு சின்ன நட்டு பண்ணால் கூட அது ரகசியமாக காப்பாற்றப்படும். ஆனால் இன்றைக்கி மத்திய அரசாங்கம் என்ன பேசின, சுதேசி பொருளாதாரம் பேசிய மத்திய அரசாங்கம் ஜார்க்கண்ட் மஞ்ச் என்று சொல்லி சுதேசி ஜார்க்கண்ட் மஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தெருவாக போய் இந்தியனாக இரு, இந்திய பொருளை வாங்கன்னு சொல்லிட்டு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்துவாயிரு, இந்தியனாயிரு, வெளிநாட்டு பொருளை வாங்கன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுறாங்க. இன்னைக்கு பாதுகாப்பு துறையிலையும் தனியார் மயத்தை கொண்டு வந்துட்டாங்க. கண்டிப்பாக சார். மத்திய அரசு ஊழியர் மகா சம்மேளனத்தின் மாநில பொதுச் செயலாளர் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு நிலைக்கு எல்லாரும் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறதுலேருந்து தெரியுது. மத்திய அரசாங்கத்தோட கொள்கை முடிவுகளால், குறிப்பாக அந்த தனியார் மயமாக்கல் அப்படிங்கிற ஒரு கொள்கை முடிவுகள்னால இந்த துறை எவ்வளோ தூரம் பாதிக்கப்படுது, மக்கள் எவ்வளோ தூரம் பாதிக்கப்படுறாங்க, இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு நாட்டோட பாதுகாப்பு ஸ்திரத்தன்மைக்கே ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இது எவ்வளோ தூரம் போயிட்டுருக்கு. இதை மாற்றம் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க செஞ்சுட்டு இருக்கிற போராட்டங்கள் இப்படின்னு நிறைய விஷயங்களை எங்களோட நீங்க பகிர்ந்ததுக்கு நன்றி. வரலாற்று சிறப்புமிக்க தகவல்களை நமக்கு சிறு சிறு தொகுப்புகளாக தொகுத்து அழகு தமிழில் வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். சிறந்த எழுத்தாளரும் சிந்தனையாளருமான பா. வீரமணி அவர்கள் சிங்காரவேலர் என்னும் ஒரு நூலை அண்மையில் வெளிக்கொண்டு வந்திருக்கிறார். ஏற்கனவே அவர் சிங்காரவேலர் பற்றிய நூல்களை தந்திருக்கிறார். இந்த நூலை சாகித்ய அகாதமி தன்னுடைய வெளியீடாக கொண்டு வந்திருக்கிறது. மிக அருமையான கட்டுரைகளை கொண்ட அவருடைய பெண்ணிய சிந்தனையை, அவருடைய பொது உடைமை பார்வையை, சிங்காரவேலர் தொடர்பான பல்வேறு செய்திகளை கட்டுரைகளாக கொண்டிருக்கிற இந்த புத்தகத்தில் சிங்காரவேலர் எப்படி தொழிற்சங்க முன்னோடியாக இருந்தார் என ஒரு கட்டுரை இருக்கிறது. அது நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டிய பல்வேறு செய்திகளை உட்கொண்டதாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. தொழிற்சங்க முன்னோடி என்பது வெறும் புகழாரம் இல்லை, சிங்காரவேலரை பாராட்ட வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட தொடர் இல்லை. தமிழ்நாட்டில் மட்டுமன்று, இந்தியாவிலேயே முதல் தொழிற்சங்கத்தை நிறுவியவர் சிங்காரவேலர் அவர்கள்தான். எனவே அவருக்கு பொருந்துகிற அளவுக்கு தொழிற்சங்க முன்னோடி என்னும் தொடர் வேறு யாருக்கும் பொருந்தாது. பொது உடைமை அடிப்படையிலே தொழிலாளர்களினுடைய வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்கிற நோக்கோடு 1918 ஆண்டு ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி முதலாக நாம் எண்ணி பார்த்தால் ஏறத்தாழ ஒரு நூற்றாண்டு முடிவடைய போகிறது. 2018 நாம் இருக்கிறோம். 1918 இன்னும் 3 மாதங்கள் கழியுமானால் ஏப்ரலில் அவர் தொழிற்சங்கம் தொடங்கி ஒரு நூற்றாண்டு நிறைவடைகிறது. நாம் சரியாக சிங்காரவேலர் தொடங்கிய அந்த தொழிற்சங்கத்தினுடைய நூற்றாண்டை நாம் மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும். ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு தொழிற்சங்கத்தை இந்தியாவிலேயே முதலாக அவர்தான் நிறுவினார். அவருக்கு துணையாக செல்வபதி செட்டியார், ராமாஞ்சுலு நாயுடு, திருவிகா மூவரும் இருந்தார்கள் என்கிற செய்தியை பா. வீரமணி அவர்கள் குறிப்பிடுகிறார். கவனத்தோடு தான் சாதி பெயர்களை சேர்த்து சொல்லியிருக்கிறார். காரணம், அன்றைக்கு அவர்கள் அப்படி அழைக்கப்பட்டார்கள். சாதி என்கிற உணர்வு இன்றைக்கு இருக்கிற அளவுக்கு இறுக்கமாக அப்படி இல்லை. சாதியின் பெயரால் நாயக்கர், நாயுடு என்றெல்லாம் அழைக்கப்பட்டாலும் சாதி பார்த்து அழைக்கவில்லை. அவர்களின் பெயர் அப்படி இருந்தது என்கிற வரலாற்று செய்தியை மறைக்க வேண்டாம் என்பதற்காக அதனை பதிவு செய்திருக்கிறார். அப்படி தொடங்கிய அந்த சங்கம் முதலில் நடத்திய மிகப்பெரிய போராட்டம், தமிழகத்தில் நடந்த மிகப்பெரிய தொழிலாளர் போராட்டம் எது என்று கேட்டால் 1921ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த பிஎன்சி மில்
தொழிலாளர் போராட்டம், வேலை நிறுத்தம்தான். அதை த கிரேட் மில் ஸ்ட்ரைக் என்று சொல்லுவார்கள். மிகப்பெரிய அந்த ஊழியர்களினுடைய போராட்டம் என்று அழைக்கப்படுகிற அந்த போராட்டத்தில் துப்பாக்கி சூடுகள் நடந்தன. அன்றைக்கு தொழிலாளர்கள் எதற்கும் அஞ்சாமல் களத்தில் நின்று போராடினார்கள். ஆயிரக்கணக்கானவர்கள் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள். கடுமையான தடியடியை தாண்டி துப்பாக்கிச் சூடும் நடைபெற்ற போது முதல் துப்பாக்கிச் சூட்டில் 7 அடுத்தடுத்த நாள்களில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 2 9 பேர் மாண்டு போனார்கள். அப்படி ஒரு வீரம் செறிந்த போராட்டத்தை நடத்தியவர்களில் முதன்மையானவர் சிங்காரவேலர். அதற்கு பின்னால் அவர் ஒன்றை வலியுறுத்தினார். இந்த தொழிற்சங்கங்கள் எல்லாம் வெறும் கூலி உயர்வுக்கு போராடுகின்ற சங்கங்களாக இருக்கின்றன. இதைத்தான் ஐயா பெரியார் அவர்களும் பின்னால் குறிப்பிட்டார். தொழிற்சங்கம் என்பது வெறும் கூலி உயர்வு போராட்டம் நடத்துகிற சங்கமாக இருக்கக்கூடாது, அந்த தொழிலில் பங்கு கேட்கிற சங்கமாக வளர வேண்டும் என்று பெரியார் சொன்னார். சிங்காரவேலர் அவர்கள் ஒரு அரசியல் சிந்தனை உள்ளே வர வேண்டும். வெறும் கூலிக்கு போராடுகிற கூட்டம் இல்லை நாம். அரசியல் சிந்தனையோடு பொது உடைமை பார்வையோடு தொழிலாளர்களை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று அவர் கருதினார். அவருடைய கருத்தை ஏற்று யாரும் அப்படி ஒரு கட்சி தொடங்கவில்லை என்கிற போது 1923 ஆண்டு தொழிலாளர் விவசாயிகள் விடுதலை கட்சி ஒரு கட்சியவே அன்றைக்கு சிங்காரவேலர் தொடங்கினார். ஆனால் அன்றைக்கு இருந்த சூழலில் ஆங்கிலேயர்களினுடைய ஆட்சி காலத்தில் அடிமைப்பட்டிருந்த தேசத்தில் அப்படி ஒரு தத்துவார்த்த சிந்தனையோடு கட்சியை தொடங்கி தொழிலாளர்கள் விவசாயிகள் அதில் பங்கேற்பது என்பது மிக கடினமாக இருந்தது. இயல்பாகவே ஒரு பேரச்சம் அன்றைக்கு உழைக்கும் மக்களை சூழ்ந்திருந்தது. அதனால் அந்த கட்சி நிலைத்து நின்று வெற்றி பெறவில்லை என்பது உண்மைதான். ஆனாலும் அந்த சிந்தனையோடு கட்சியை அவர் தொடங்கினார். இந்த இடத்திலே நாம் இன்னொன்றையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்தியாவிலேயே 1925 அருகிலே தான் பொது உடைமை கட்சி கால் ஊன்றியது. 30களிலே தான் தமிழ்நாட்டிலே அந்த கட்சி வந்து சேர்ந்தது. ஆனால் 23லேயே அப்படி தமிழ்நாடு தொழிலாளர் விவசாயிகள் விடுதலை கட்சி என்கிற ஒரு கட்சியை சிங்காரவேலர் தொடங்கி இருக்கிறார் என்பது வரலாறு. பிறகு அவர் நடத்திய இன்னொரு பெரிய போராட்டம், அவரும் அந்த போராட்டத்தின் தலைவர்களில் ஒருவராக இருந்தார். கோரக்பூரிலே நடைபெற்ற ரயில்வே தொழிலாளர் சங்க போராட்டம். தொழிலாளர் சங்கம் தொடங்கப்பட்டாலும் சிங்காரவேலர் அவர்கள் பெரும்பான்மையாக இந்த ரயில்வே ஊழியர்களினுடைய சங்கங்களிலே தான் பங்கு பெற்றார். கோரக்பூர் ரயில்வே சங்கத்தில் என்ன பிரச்சனை என்றால் 1600 பேர் வேலை நீக்கம் செய்யப்பட்டார்கள். அதாவது ஆட்குறைப்பு என்கிற பெயரில் 1600 பேர் வேலையிலிருந்து நீக்கப்பட்ட போது அந்த போராட்டம் வெடித்தது. மிக கடுமையான போராட்டம். 30,000 பேர் போராடினார்கள். ஆனால் அன்றைக்கு தொழிற்சங்க தலைவர்களாக இருந்தவர்களுக்குள்ளேயே ஒரு சின்ன கருத்து வேறுபாடும் ஏற்படத்தான் செய்தது. வி கிரி அவர்களும் ஆண்ட்ரூஸ் அவர்களும் அன்றைக்கு தொழிற்சங்க தலைவர்கள்தான். 2 பேரும் நிர்வாகத்தோடு பேசி சமரசம் செய்து கொள்ளலாம் என்கிற இடத்துக்கு வந்தார்கள். ஆனால் சிங்காரவேலரும் டாங்கேயும் அதனை ஏற்கவில்லை. போராட்டத்தை கூர்மைப்படுத்துவதன் மூலம் மட்டுமே தொழிலாளர்களுக்கு நாம் நன்மை செய்ய முடியும் என்று கருதினார்கள். சிங்காரவேலரின் கருத்து தான் வெற்றி பெற்றது. ஒரு போராட்டம் மிகப்பெரிய அளவிலே நடந்தது. இது 27 என்றால் அதே போல ஒரு பெரும் போராட்டம் 1928 தமிழகத்தில் நாகப்பட்டினத்திலே நடைபெற்றது. நாகப்பட்டினத்திலும் ரயில்வே ஊழியர்கள் சார்பாக நடந்த அந்த போராட்டம் 10 நாள்கள் மிக கடுமையாக நடந்த போராட்டம் நடந்த கால அளவு குறைவாக இருக்கலாம். ஆனால் போராட்டத்தினுடைய வீரியம் மிக கூடுதலாக இருந்தது. அந்த 10 நாள் போராட்டத்திற்கு காரணமாக பின்புலமாக மூளையாக இருந்தவர் சிங்காரவேலர் தான் என்கிற அடிப்படையில் சிங்காரவேலர் மீதும் மற்ற சிலர் மீதும் சதி வழக்கு தொடரப்பட்டு அவர் 28 கைது செய்யப்பட்டார். 10 ஆண்டுகள் சிறை தண்டனை சிங்காரவேலருக்கு விதிக்கப்பட்டது. ஆனால் நாடு முழுவதும் போராட்டம் நடந்தது. எந்த திசையிலே திரும்பினாலும் சிங்காரவேலர் விடுவிக்கப்பட வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் போராடினார்கள். எதிரும் புதிருமாக இருந்தவர்கள். சிங்காரவேலர் விடுதலைக்காக தந்தை பெரியார் அவர்களும் குரல் கொடுத்தார். காங்கிரஸ் கட்சியிலே பெரியாருக்கு எதிராக இருந்த சத்தியமூர்த்தி அவர்களும் குரல் கொடுத்தார். அதற்கு பிறகு 18 மாதங்கள் 1.5 ஆண்டுகள் சிறையிலே இருந்தபின் சிங்காரவேலர் விடுவிக்கப்பட்டார். இந்த தகவல்களையெல்லாம் தொகுத்தும் எளிமையாகவும் அடுத்த தலைமுறை உணர்ந்து கொள்ளத்தக்க வகையிலும்
பா. வீரமணி அவர்கள் சிங்காரவேலர் என்னும் தன் நூலில் பதிவு செய்திருக்கிறார். கற்ற கல்விக்கு ஏற்ப வேலை வாய்ப்புகளை அமைத்துக் கொள்வது என்பது மிகவும் கடினமான ஒன்றாகின்றது. எனவே கற்ற கல்விக்கு ஏற்ற வேலை வாய்ப்புகள் எவை என்பதை பற்றியும் வேலை வாய்ப்புகளுக்கு ஏற்ற கல்வி முறைகள் எவை என்பதை பற்றியும் அறிந்து கொள்வது இந்த பகுதி. நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி ஒரு சாதாரண மனிதர் எப்படி ஒரு அம்பானியாகவோ ஒரு பில் கேட்ஸாகவோ ஒரு வாரன் பஃபட்டாகவோ மாறுவது என்பதை பற்றி தான். இன்றைக்கி என்னுடைய அறிவுரை, என்னுடைய அட்வைஸ் என்னென்னு பார்த்தோம்னாக்கா, பெரும்பாலும் மக்கள் தங்களுடைய இளமை காலத்தை பயனற்றதாக உபயோகிக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க. அதாவது, இஃப் யூ ஆர் நாட் பிஸி இன் யுவர் ஷெடியூல், யூ ஆர் பீன் பிஸி சம் அதர் ஷெடியூல்ஸ். அதாவது, உங்களுடைய வேலை திட்டத்தில் நீங்கள் பிஸியாக இல்லைனாக்கா யாரோ ஒருத்தர் ஷெடியூலில் உங்களுடைய அப்பாயின்மெண்ட் அவங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க. எப்படின்னு பார்த்தோம், இது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம்னாக்கா, ஃப்ரீயாக இருக்கீங்க, வேலையில் என்ன பண்ணுவீங்க? கையில் நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, வாட்ஸ்அப் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஃபேஸ்புக் போவீங்க. ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் யாருது? மார்க்குடைய கம்பெனி. இது தெரிஞ்சோ தெரியாமலோ அவருக்காக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா இல்லையா? இப்படி தான் பெரும்பாலான மக்கள் தன்னங்களுடைய பொன்னான நேரத்தை விரயம் பண்ணுறாங்க. வாட்ஸ்அப் பார்க்குறதோ ஃபேஸ்புக் பார்க்குறதோ தப்புன்னு சொல்ல வரல. அதுக்குன்னு ஒரு ஷெடியூல் வச்சுக்கோங்க, எந்த பர்பஸாக நீங்கள் உபயோகப்படுறீங்கன்ட்டு. அது இல்லாமல் இப்போ நீங்கள் இப்போ பில் கேட்ஸ் எடுத்துக்க, வாரன் பஃபெட்லாம் எடுத்துக்கோங்க. அவங்களாம் பார்த்தா இன்றைக்கி ஆர்டினரி ஃபோன் தான். பெரிய பெரிய விஐபி எடுத்துக்கிங்களேன். லாட் ஆஃப் பீப்புள் நான் பார்த்துருக்கேன். அந்த விஐபிகள்னு பார்த்தோம்னாக்கா சின்ன ஃபோன் தான் இருக்கும். நோக்கியா ஃபஸ்ட்டு செட் ரிலீஸ் பண்ணாங்க பாருங்கள். அதுமாதிரி ஃபீச்சர்ஸ் இல்லாத ஃபோனை தான் இருக்கும். என்னங்கன்னு கேட்டாக்கா, மெயில் பார்க்குறதோ வாட்ஸ்அப் பார்க்குறதோ என்னுடைய ஒர்க் இல்லையே. ஃபேஸ்புக்கில் போய் நான் என் ஃபேஸ் காமிக்கிறது என்னுடைய ஒர்க் இல்லையே. அதோட என்னுடைய செக்ரட்டரி ஒர்க்கு தானே. அங்கே போனாக்கா என் ஃபேஸை எப்படி மக்களுக்கு நான் காமிக்கிறது? ஃபேஸ்புக்கில் போயிட்டு டே நைட்டாக என் முகத்தை காமிச்சேனாக்கா, என் ஃபேஸை காமிச்சேனாக்கா, என் ஃபேஸை காமிச்சேன்னா என்னுடைய தொழில் யாரை பார்க்குறது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பெரிய பெரிய மக்கள் எல்லாமே. இப்போ நாங்கள் என்ன சொல்ல வரேனாக்கா, ஒரு 25-40 வயசுக்குள்ளோ இல்லைங்களா, ஒரு 35, அதாவது உங்கள் டைம் ஃப்ரேம் வச்சுக்கிங்க. நீங்கள் எந்த ஏஜ் குரூப்னு வச்சுக்கிங்க. எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்னாக்கா, இப்போ ஆல்மோஸ்ட் நியர்லி 40, நான் 42, நெக்ஸ்ட் ஒரு 15 இயர்ஸ், அதாவது என்னுடைய 55 வரைக்கும் என்னுடைய மைண்ட் மேப் எப்படி இருப்பது, நான் எந்த மாதிரி தொழிலை பண்ண போகிறேன், எப்படி அதில் என்னையும் நானே ஒரு நிலைநிறுத்திக்க போகிறேன் என்பதை மிகவும் தெளிவாக இருக்கணும். இப்போ என்னுடைய எய்ம் என்னன்னாக்கா, அடுத்த ஒரு 3 வருஷத்துக்கு நான் ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் எல்லா மக்களுக்கும் என்னுடைய எய்ம் என்னென்னாக்கா, 2034 ஆல்மோஸ்ட் $500 பில்லியன், அதாவது 34 லட்சம் கோடி பணம் ஈட்டணும். அதுதான் என்னோட ஒரே வரைக்கும், அதுதான் என்னுடைய லைஃப் கோலும் அதுதான். அப்போ அந்த லைஃப் கோலை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிரிக்கணும். அடுத்த அப்துல் கலாம் கனவு கண்ட மாதிரி 2020 என்னுடைய டார்கெட் என்னன்னாக்கா, 31/12/2020க்குள்ளே குறைஞ்சபட்சம் ஒரு 5000 கோடி மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, இன்சூரன்ஸ், மெடிக்ளைம் அது மூலமாக கேதர் பண்ணி ஒரு பெரிய அடுத்த லெவல் கம்பெனியை ஆரம்பிக்கணும். இப்போ என்னுடைய நிறுவனம் பார்த்தாக்கா AISmoney.com சொல்லுவோம். அதை இது இன்னும் எப்படி உலக அளவில் பிரசித்திப்படுத்தணும், அதுதான் என்னுடைய எய்ம், அதுதான் என்னுடைய கோல். ஆனால் அதுக்குண்டான ப்ராசஸ், அதுக்குண்டான மைண்ட் மேப் ப்ராசஸ் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி ஆனால் நான் என்னோடய டைம் பார்த்தோம்னாக்கா ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லையோ யூசேஜ் பண்ணுறதில்ல. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க, ஏன் நீ ஃபேஸ்புக்கு வரது இல்லையான்னு. இல்லைங்க எனக்கு டைம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிவிடுவோம். நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, எந்த ஒரு துறையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய குறைஞ்சபட்சம் ஒரு 10 மணி நேரம் 10,000 ஹவர்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாக்கா அந்த ஏரியாவில் யூஆர் த சூப்பர் ஸ்டார்னு சொல்லுவோம். அதாவது உங்களுடைய தொழில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எது? எக்ஸாம்பிள் என்னுடைய ப்ரொஃபஷன் தான் ஃபினான்ஷியல் மார்க்கெட். இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் குறைஞ்சது ஒரு 5 வருஷமாவது இல்லைங்களா, ஒரு 10,000 ஹவர்ஸு டெடிக்கேட்டடாக சின்சியராக ஒர்க் பண்ணிங்கன்னா யூஆர் அ சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அப்படி பண்ணோம்னாக்கா நிச்சயம் நாமளும் மற்றவங்களே ஆகலாம். நான் சொன்ன அந்த வாரன் பஃபெட்னு எடுத்துக்கோங்க. அவர் 8 வயசில் ஒரு பார் ஒர்க் பண்ணாப்பில் 11 அவருடைய ஏஜ் 11 வயசுலேருந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் முதலீடு செய்ய ஆரம்பித்தாப்பில். அப்போது ஒரு ரீசெண்டாக ஒரு பேட்டி கேட்குறாங்க, சார் உங்கள் லைஃப்பில் நீங்கள் எது மிஸ் பண்ணீங்கன்னு கேட்டேன். இல்லைங்க, நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணது ரொம்ப லேட்டாக ஆரம்பிச்சிட்டேன். எப்போ அவர் ஆரம்பித்தது 11 வயசு, அவர் ஏஜ் 11 வயசில் ஸ்டாக் மார்க்கெட்டில் முதலீடு பண்ண ஆரம்பித்தார். அப்புறம் பேட்டி கேட்க சொல்கிறாங்க, நான் 11 இயர்ஸ் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஸ்டாக் மார்க்கெட்டு, இன்சூரன்ஸ் எவ்வளோ ஒரு உன்னதமானது, நம்மளை அடுத்த லெவலுக்கு முன்னேறப்போது என்பது விஷயம் பெரும்பாலான மக்களுக்கு தெரியதில்லை.
ஏன் அந்த தொழில் பண்ணுறான் பாருங்க, அதனுடைய மக்களுக்கு அதை பற்றி ஒரு விழிப்புணர்வோ இல்லவே இல்லை. அதெல்லாம் தான் பிரச்சனை. ஆனால் நாங்கள் என்ன சொல்ல வரோன்னாக்கா, குறைந்தது ஒரு டைம் ஃப்ரேம் வச்சுக்கோங்களேன். இந்த பீப்புளெலாம் பாருங்கள், அடுத்து ஒரு இன்றைக்கி இருக்கிற பில் கேட்ஸும் சரி, வாரன் பெஃபர்ட்டும் சரி, அவங்களுமே இந்த ஜென்ரேஷனும் ஒர்க் பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய பேரம் பிள்ளைகள், அதாவது கொள்ளு பேரம் பிள்ளைகள் அவங்களுக்காக தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஏன்னாக்கா அவங்க இன்றைக்கி இந்த ஜென்ரேஷனுக்கு ஒர்க் பண்ணி சொத்து சேர்த்தாச்சு. அவங்களோட குழந்தைங்களுக்கு அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் சொத்தை சேர்த்து கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போது அவங்க ஒர்க் பண்ணுறதுலாம் 3rd and 4th ஜென்ரேஷன் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது போல தான் நாம் என்ன பண்ணுறோம், நாம் வந்து இன்றைக்கி பிரச்சனை பார்த்துட்டு வருங்கால வர பிரச்சனையை மறந்துடுறோம். பெரும்பாலும் பீப்புள் பண்ணுற பெரிய மிஸ்டேக் எல்லாமே இன்றைக்கி ஜாப் முடிஞ்சதா, இன்றைக்கி ஜாப் கமிட்மெண்ட் முடிஞ்சதா, அப்படி இன்றைக்கி வேலையும் பார்க்குறான் தவிர நாளை என்பது இன்றின் ஒரு பகுதி என்பதை எல்லாமே மறந்துடுறோம். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, பெரும்பாலும் ஒரு அவசர தேவைக்கு ஒரு வருஷம் 2 வருஷம் தனியார் நிறுவனத்திலையோ இல்லை ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்யலாம். வேலை செய்துட்டு இம்மிடியேட்டாக ரிசைன் பண்ணிவிட்டு ஒரு அமௌண்ட் கார்பஸ் கிரியேட் பண்ணிக்கின்னு இதே மாதிரி ஒரு தொழில் ஆரம்பிங்க. தப்பு இல்லை. நீங்கள் தொழில் ஆரம்பிக்கும் போது ஒரே ஒரு கண்டிஷன், உங்களுடைய பணம் முதலீடு பண்ணக்கூடாது. என்னங்க, உங்களுடைய பணம் முதலீடு பண்ணக்கூடாது. உங்களுடைய மைண்ட், பாடி, டைம் எவ்வளோனா ஸ்பெண்ட் பண்ணுறேன், எவ்வளோனா நான் டெடிக்கேட்டட் அர்ப்பணிச்சிடுறேன். எதுக்கு? உங்களுடைய பெரு செல்வந்தர் ஆகிறதுக்கோ இல்லை பில் கேட்ஸ் அம்பானி மாதிரி ஆகிறதுக்கோ பெரு செல்வந்தராக ஆகிறதுக்கோ இது 3 ஏன்னா இது கடவுளை கொடுத்த வரம் நமக்கு. எது? மைண்ட், பாடி, டைம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். இதோட வேறு என்ன வேணும்? சம்பாதிப்போம் அப்படின்னு நீ டெடிக்கேட்டாக இறங்கி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்கனாக்கா நிச்சயம் இங்கே வந்துக்கிறவங்க எல்லாருமே நிச்சயம் பெரும் செல்வந்தராக ஆகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ரூல்ஸ் ரைஸ் பிஃபோர் த சன் யூ வில் ரீச் அபோவ் த சன்னு சொல்லுவோம். ஒரு பழமொழி இருக்கும். அதாவது சூரியன் உதயம் முன்னாடி நீங்கள் ஏந்திக்கினீங்கனாக்கா சூரியனை விட அதி உயரத்தில் நீங்கள் உங்களுடைய புகையும் உங்களுடைய செல்வாக்கும் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பெரும்பாலும் மக்கள் என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்தோம்னாக்கா ஆல்மோஸ்ட் தூங்குறது 11 மணி 12 மணி 1 ஆகிடுது. ஆனால் அந்த டியூரிங் இந்த இடைப்பட்ட நேரத்தில் ஏதாவது பயனுள்ளதாக பண்ணுறாங்கன்னா பார்த்தோம்னாக்கா அதுவும் எதுவுமே இல்லை. டிவி பார்த்து, ஃபேஸ்புக்கு பார்த்து, ட்விட்டரை பார்த்து தங்களுடைய பொன்னான நேரத்தை விரயம் பண்ணிடுறாங்க. அதை பண்ணக்கூடாது. குறைஞ்சது ஒரு 6 மணி நேரம் நல்ல குட் ஸ்லீப், சவுண்ட் ஸ்லீப் இருந்துட்டு நீங்கள் இது மாதிரி இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக ஒர்க் பண்ணி பாருங்கள். அடுத்த தலைமுறை வந்து உங்களுக்காக ஒர்க் பண்ணும். அதுவும் நமக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதெல்லாம் அடுத்து ஒரு 5லேருந்து 10 வருஷத்துக்கு அன்கம்ஃபர்டபுள் ஒர்க் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு தனி பிளாட்ஃபார்மை ரெடி பண்ணிட்டீங்கன்னாக்கா நிச்சயம் நீங்கள் ஒரு 10,000 பேர் இல்லை 1,00,000 பேருக்கு நீங்கள் வேலை வாய்ப்பை தரலாம். இப்போ நீங்களாம் பாருங்கள், என்ன முதலீடு பண்ணாங்க? பில் கேட்ஸ் என்ன முதலீடு பண்ணார்? வாரன் பஃபெட் என்ன முதலீடு பண்ணார்? எதுவுமே இல்லைங்க. ஐடியாஸ் தான் அவங்களுடைய ஐடியாஸ் தான், அந்த திங்கிங் பவர் தான் அவங்களுக்கு பணத்தை ஈட்டு கொடுத்தது. இன்றைக்கி இருக்க நம்ம வந்து அந்த ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி திரைக்கடல் ஓடியம் திரைவியம் திடன்னு, ஆனால் அந்த திரைக்கடலை இந்தியாவை நோக்கி ஓடோடி வந்து கொண்டு இருக்கிறது. அந்த திரைக்கடலை வைத்துக்கொண்டு எப்படி அதை நம்ம பெரும் செல்வங்களாக உருவாக்க போகிறோமா, இல்லைனாக்கா அதை வைத்து வேடிக்கை மட்டும் பார்க்க போகிறோமா? ஏன்னா 2 விதமான மக்கள் இருக்காங்க. இப்போ என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பங்கள் எல்லாமே நாம் பெரும் செல்வந்தராக உருவாக்கி நம்ம பழைய ஆதி காலத்தில் பார்த்தோம்னா இந்தியா தான் பெரும் செல்வந்த நாடாக இருந்தது. அந்த நாடாக உருவாக்க இங்கே வந்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கின்ற நேர்கள் அனைவரும் பெரும் செல்வந்தர்களாக ஆகி நாடும் நலமும் வளம் பெற வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த அரிய வாய்ப்பதற்கு மிகவும் நன்றி கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.